மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளைகளே. தரம் 7 மாணவர்களுக்கான அரும்பத விளக்கம். அதில் நாங்கள் போன வகுப்பில் உங்களுக்கு நிபந்தம் அநிபந்தம் இந்த விடயங்களை நாங்கள் பார்த்த அதன் தொடர்ச்சியான திரியாங்கம் என்பதை பற்றி இன்று நாங்கள் பார்க்க போகின்றோம். ஆகவே நாங்கள் இன்று திரியாங்கம், ஆதிதாளம், ரூபகதாளம், ஏகதாளம் இவற்றை பற்றி நாங்கள் விளக்கமாக பார்க்கலாம் மாணவர்களே. திரியாங்கங்கள், அதாவது திரியாங்கம். திரியாங்கம் என்று சொன்னால் என்ன? திரி ஆங்கம் பார்த்தீர்கள் சொன்னால் திரியாங்கம், அதாவது தாளத்தில் வார முதல் 3 அங்கங்களையும் நாங்கள் திரியாங்கம் என்று கூறுகின்றோம். தாளத்தில் வரும் முதல் 3 அங்கங்களையும் தான் நாங்கள் திரியாங்கம் என்று கூறுகின்றோம். திரி, திரி என்றால் 3, அங்கம் இந்த தாளத்தில் வார அங்கங்கள். அப்ப திரி சக அங்கம், திரி சக அங்கம், திரியாங்கம். இப்போ தாளத்தில் என்னென்ன அங்கங்கள் வருகின்றது? 3 அங்கங்களும் என்றால் நீங்கள் லகு ஏற்கனவே பாடல்களை படிக்கும்போது நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். தாளம் பற்றி பார்க்கும்போதும் பார்த்திருப்பீர்கள். அதாவது லகு இங்கே இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அனுதிருதம், திருதம், லகு. அனுதிருதம், திருதம், லகு. அனுதிருதம் என்று சொன்னால் அந்த அனுதிருதம் எவ்வாறு போடப்படும்? ஒரு தட்டு மட்டும். அனுதிருதத்திற்கு ஒரு தட்டு மட்டும் போட்டு காண்பிக்கப்படும். அடுத்ததாக திருதம். திருதம் தட்டி திருப்புறது. அனுதிருதம் ஒரு தட்டு மட்டும், திருதம் தட்டி திருப்புவது. அடுத்ததாக லகு. லகு தட்டி விரல் எண்ணப்படும். லகு தட்டி விரல் எண்ணப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 அங்கங்கள் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. இதில் பார்த்தீர்கள் என்றால் 3 அங்கங்களும் அவற்றிற்குரிய அடையாளங்கள், குறியீடுகள் என்று சொல்லப்படுவது. அதாவது இந்த ஒவ்வொரு அங்கங்களுக்கும் ஒவ்வொரு அடையாளங்கள் காணப்படும். அந்த அடையாளங்கள்லாம் குறியீடுகள் என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்ததாக இந்த குறியீடுகளுக்கு எவ்வாறு அச்சரங்கள் காணப்படுகின்றது பார்த்தீர்கள் என்று சொன்னால், அனுதிருதம் பிறை வடிவத்தில் அதனுடைய குறியீடு காணப்படுகின்றது. அப்போ அனுதிருதத்தின் அடையாளம் குறியீடு பிறை வடிவம். அடுத்ததாக அந்த அச்சரம் அனுதிருதத்தின் அச்சரம் 1. ஏன் 1? ஒரு தட்டு மட்டும், ஒரு தட்டு மட்டும்தான் வரும். ஆகவே அதனுடைய அச்சரம் 1. அடுத்ததாக பார்த்தீர்கள் சொன்னால் இங்கே செய்கை முறை ஒரு தட்டு என்று கூறப்படுகின்றது. அடுத்ததாக அனுதிருதத்துக்கு அடுத்ததாக திருதம். திருதம் என்று சொன்னால் அதனுடைய குறியீடு வட்ட வடிவம். திருதத்தினுடைய குறியீடு வட்ட வடிவம். அதனுடைய அச்சரம், அதாவது திருதத்தின் அச்சரம் 2. திருதத்தின் குறியீடு வட்ட வடிவம், அதன் அச்சரம் 2. ஏன் 2? திருதம் எப்படி போடுவது? தட்டி திருப்புதல். அப்ப 1 2 அனுதிருதம் 1.
ஒரு தட்டு மட்டும் அதனுடைய செய்கை. பிறை வடிவம் அதனுடைய குறியீடு. திருதம் குறியீடு வட்டம். அதனுடைய அட்சரம் 2. அதனுடைய செய்கை ஒரு தட்டும் திருப்புதலும். இங்கே ஒரு தட்டும் வீச்சும். இதனை நீங்கள் குறித்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் லகு. இந்த லகுவினுடைய குறியீடு ஒற்றை செங்குத்து கோடு. இந்த லகுவினுடைய குறியீடு ஒற்றை செங்குத்து கோடு. இங்கால பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதனுடைய அச்சரம் மாறுபடும். ஏனென்று சொன்னால் லகு 5 வகைப்படும். அப்ப லகு ஜாதிகளுக்கேற்ப அவற்றின் எண்ணிக்கை மாறுபடும். லகு 5 லகு காணப்படுகின்றது. அதாவது திஷ்ட லகு, சதுஷ்ட லகு, கண்ட லகு, மிஷ்ட லகு, சங்கீர்ண லகு. லகு எத்தனை காணப்படுகின்றதாம்? 5. திஷ்ட லகு, சதுஷ்ட லகு, கண்ட லகு, மிஷ்ட லகு, சங்கீர்ண லகு. அப்ப அந்த ஜாதிகளுக்கேற்ப லகுவின் ஜாதிக்கேற்ப எண்ணிக்கை மாறுபடும். அப்ப இங்க அதனுடைய செய்கை ஒரு தட்டும் விரல் எண்ணிக்கையுமாக போடப்படும். இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் இங்கே குறிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு தட்டும் விரல் எண்ணிக்கையுமாக போடப்படும். அதாவது திஷ்ட, சதுஷ்ட, கண்ட, மிஷ்ட, சங்கீர்ண இந்த 5 லகு அவற்றிற்கேற்ப இங்கே மாறுபடும். ஆகவே பிள்ளைகளே இவற்றை கவனமாக நீங்கள் அவதானித்து வைத்திருக்க வேண்டும். அதாவது அனுதிருதம், பிறை வடிவம், அதனுடைய குறியீடு பிறை வடிவம், அட்சரம் 1, ஒரு தட்டு மட்டும். அடுத்தது திருதம் வட்ட வடிவம், 2 அட்சரம், இங்கே ஒரு தட்டும் வீச்சும் அதனுடைய செய்கை. அடுத்ததாக லகு அடையாளம் குறியீடு ஒற்றை செங்குத்து கோடு இப்படி காணப்படும். இங்கால ஜாதி லகுவின் ஜாதி பேதத்திற்கேற்ப வித்தியாசம் அடையும் எண்ணிக்கை. இங்கே அதனுடைய செயற்பாடு ஒரு தட்டும் விரல் எண்ணிக்கை மாறுபடும். ஆகவே இதில் மாறுபாடு உடைய அங்கம் ஜாதி பேதங்களினால மாறுபாடு அடையும் அங்கம் லகு. இப்பொழுது நாங்கள் இந்த திருதம் உங்களுக்கு தெரியும் வட்ட வடிவம். இது நீங்கள் உங்களுடைய வகுப்புகளில் இதில் உங்களுக்கு விளக்கம் தரப்பட்டுள்ளது. ஆனால் நீங்கள் செயற்பாடாக செய்து வந்தால் லகு இவ்வாறு நீங்கள் செய்து வைக்கலாம். லகுவின் அடையாளம். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் இங்கே திருதத்தின் அடையாளம். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் பிறை வடிவம், அனுதிருதத்தின் அடையாளம். இவ்வாறு நீங்கள் உங்கள் வகுப்பறைகளிலே செய்து வைத்தால் உங்களுக்கு அவற்றை பார்க்கும்போது மனதில் பதியும். இந்த பிறை வடிவத்தில் காணப்படுகிறது. நீங்கள் வகுப்பறைக்குள் போகும்போது நீங்கள் இதில் விளங்கப்படுத்தினால் இது விளத்துடன் சரி. ஏன்னா இன்றைக்கு நான் இதை போட்டு உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறேன். சரி, இவ்வளத்தோட நீங்கள் ஒப்பியில் குறித்து வைத்தால் அவ்வளத்துடன் சரி. ஆனால் உங்களை வகுப்பறையிலையோ
இல்லாட்டி உங்களோட வீட்டிலேயாவது நீங்கள் இவ்வாறான செயற்பாடுகளை செய்து வைத்தால் இவற்றை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு மனதில் பதியும். அட இதுதான் புரை வடிவம், அனுதிருதம் புரை வடிவம், இதற்கு ஒரு அட்சரம் என்று உங்களுக்கு மனதில் பதியும். வகுப்பில் கூட போனால் நீங்கள் அவற்றை பார்க்கலாம். அடுத்ததாக லகு, இப்படி ஒற்றை செங்குத்து கோடு இருப்பது லகு என்று பதியும். அதை விட வட்ட வடிவம், வட்ட வடிவமாக இருந்தால் நீங்கள் சொல்லலாம் அது திருதம் என்று கூறலாம். அடுத்ததாக உங்களுக்கு லகுவுக்கு வந்த ஒற்றை செங்குத்து கோடு அதே மாதிரி என்ன ஒன்றும் இருக்கின்றது, அங்க முடிவை காட்டுவது. இவற்றை கவனித்துக் கொள்ள வேண்டும். அங்க முடிவை காட்டுவதும் இப்படி ஒரு கோடு தான் வரும், அங்க முடிவு. அதே மாதிரி ஆவர்த்தன முடிவிற்கு இப்படி இரட்டை கோடுகள் வரும், ஆவர்த்தன முடிவு. இது ஆவர்த்தன முடிவு. அப்பொழுது இவற்றில் நாங்கள் நிபந்தத்தில் பார்த்த மாதிரி வினாக்கள் என்று சொல்லும்போது உங்களுக்கு இப்பொழுது லகுவின் அனுதிருதத்தின் குறியீடு குறிப்பிடுக. அனுதிருதத்தின் குறியீடு எவ்வாறு அமையும்? பிறை வடிவம். அனுதிருதத்தின் அட்சரம் எத்தனை? 1. அடுத்ததாக அனுதிருதத்தின் செய்கை எவ்வாறு போடப்படும்? ஒரு தட்டு. அடுத்தது பாருங்கள் கேள்வி. இதில் திருதம், திருதத்தின் குறியீடு வட்டம். திருதத்தின் அட்சரம் எத்தனை? 2. திருதத்தின் செய்கை ஒரு தட்டும், பாருங்கள், ஒரு தட்டும் வீச்சும், ஒரு தட்டும் வீச்சும். அடுத்ததாக பாருங்கள் லகு. லகுவின் குறியீடு எவ்வாறு அமைந்திருக்கும்? இப்படி ஒற்றை செங்குத்து கோடு. அடுத்த வினா, லகுவின் அட்சரம் எத்தனை என்றால் லகுவின் ஜாதி பேதத்திற்கமைய அட்சரங்கள் மாறுபடும். அடுத்ததாக ஒரு தட்டும் விரல் எண்ணிக்கை ஜாதி பேதத்திற்கமைய மாறுதல் அடையும். அடுத்ததாக லகுவின் ஜாதி பேதம் அடையும் அங்கம் எது? ஜாதி பேதம் அடையும் அங்கம் எது? லகு. லகுதான் ஜாதி பேதம் அடையும் அங்கம். லகுவின் ஜாதி பேதத்திற்கேற்ப எண்ணிக்கை மாறுபடும். அவை இவற்றெல்லாம் ஜாதி பேதம் அடையும் அங்கம் எது? லகு. அடுத்ததாக திரியாங்கங்கள் அவை. திரியாங்கங்கள் அவை லகு, திருதம், அனுதிருதம். திரியாங்கங்கள் எவை என்றால் லகு, திருதம், அனுதிருதம். அடுத்ததாக சப்த தாளங்களில் லகு மட்டும் வரும் தாளம் எது? சப்த தாளங்களில் லகு மட்டும் வரும் தாளம் எது? ஏகதாளம். சப்த தாளங்களில் லகு மட்டும் வரும் தாளம் எது? ஏகதாளம். சப்த தாளங்களில் 3 அங்கங்களையும் எடுத்துக்கொள்ளும் தாளம் எது? சப்த தாளங்களில் 3 அங்கங்களையும் எடுத்துக்கொள்ளும் தாளம் எது? ஜம்பை தாளம். சப்த தாளங்களில் 3 அங்கங்களையும் எடுத்துக்கொள்ளும் தாளம் எது? விடை ஜம்பை தாளம். ஜம்பை தாளத்துக்கு 3 அங்கங்களும் வரும்.
லகு அனுதிருதம் திருதம். அடுத்ததாக பாருங்கள், இதில் இந்த வினாக்கள் குறிப்பிடப்படுகின்றது. அதாவது திரியாங்கங்கள் பாருங்கள், 3 அங்கங்களையும் கொண்ட தாளங்களை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன திரியாங்கங்கள். இதில் நான் இப்பொழுது சொன்ன வினாக்கள் இங்கு கூறப்பட்டிருப்பதை நீங்கள் காண. அனுதிருதம் இந்த 3 சேர்ந்து வருவது அங்கம். 3 சேர்ந்து வந்தால் அதை நாங்கள் திரியாங்கம் என்று அழைக்கின்றோம். அடுத்தது இந்த திரியாங்கங்களும் வெறும் தாளம் வந்து ஜம்பதாளம். அடுத்தது ஜாதி பேதம் அடையும் அங்கம் லகு. அடுத்ததாக லகு வின் குறியீடு இங்கே கீழே காட்டப்பட்டுள்ளது. இப்பொழுது நான் குறிப்பிட்ட அவ்வளவு கேள்விகளும் தான் இங்கே கூறப்பட்டு இருக்கின்றது. அதாவது இந்த திரியாங்கங்கள் சம்பந்தமான வினாக்கள். இவற்றை நீங்கள் விரும்பினால் குறித்து கொள்ளலாம். அதாவது 3 அங்கங்களை எவ்வாறு அழைக்கப்படும் திரியாங்கங்கள் என்று அழைக்கப்படுகின்றது இங்கே கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக பாருங்கள், இந்த வினாக்கள் குறித்து விட்டீர்கள் என்று நினைக்கின்றேன். திரும்பவும் ஒரு முறை வேண்டுமென்றால் இந்த திரியாங்கங்கள் பற்றிய வினாக்களை கூறுகின்றேன், குறித்து கொள்ளுங்கள். 3 அங்கங்களையும் எவ்வாறு அழைக்கப்படும் திரியாங்கங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. திரியாங்கங்கள் மாறியும் வரலாம். திரியாங்கத்தில் வரும் அங்கங்கள் அவை லகு திருதம் அனுதிருதம் என்று கூறலாம். அடுத்தது 3 அங்கங்களும் காணப்படும் அங்கம். 3 அங்கங்களையும் கொண்ட சப்ததாளம் வந்து ஜம்பை தாளம். அடுத்ததாக லகு என்னும் தாளத்தை மட்டும் கொண்ட சப்ததாளம் வந்து எது ஏகதாளம். சப்ததாளங்களில் ஒரு அங்கத்தை மட்டும் கொண்ட தாளம். சப்ததாளங்களில் ஒரு அங்கத்தை மட்டும் கொண்ட தாளம் வந்து ஏகதாளம். அந்த ஏகதாளத்தில் வரும் அங்கம் வந்து லகு. லகுவின் அடையாளம் ஒற்றை செங்குத்து கோடு. அனுதிருதத்தின் அடையாளம் பிறை வடிவம். திருதத்தின் அடையாளம் வட்ட வடிவம். இவ்வளவும் உங்களுக்கு மிகவும் அவசியமானது. தரம் 11 வரையும் இவை உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆகவேதான் உங்களுக்கு நான் சொல்லுவது, நாங்கள் கற்க வேண்டும் என்று சொல்லி கற்காமல் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். விடயங்களை எங்களுக்கு தெரியாத விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் அவதானமாக விளங்கி கவனத்தில் எடுத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இருந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே தான் நான் உங்களுக்கு இதில் காட்டுவதோடு இப்படியான செயற்பாடுகளை உங்களுக்கு காட்டுகின்றேன். இவை வந்து உங்களுக்கு கூடுதலாக மனதில் பதிகிற விஷயங்கள். திரும்பி திரும்ப நான் இப்படியான விஷயங்களை உங்களுக்கு காட்டுறேன். நான் இவற்றை நீங்கள் இப்போதே செய்து சின்ன சின்னதாக வீடுகளில் செய்து வைத்தீர்கள் என்று சொன்னால் இதுக்கு பெரிய இடங்களும் தேவையில்லை. சங்கீத அறையிலையும் காட்சிப்படுத்தி வைக்கலாம். பாருங்க, திருதம் பட்டாடையாளம். லகு பாருங்கள், ஒற்றை செங்குத்து கோடு. அங்க முடிவும் இவ்வாறு தான் பெறும். அடுத்தது புரை வடிவம். பாருங்கள் இவ்வளவு அழகான புரை வடிவம். இந்த புரை வடிவம் அனுதிருதம். லகு திருதம் அனுதிருதம் இவைதான் இதன் வடிவங்கள். பாருங்கள், அனுதிருதம் நாங்கள் இதில் பார்த்தது இப்பொழுது இதைத்தான் பார்த்து நாங்கள். பாருங்கள், லகு அனுதிருதம் முதல்ல பார்த்தோம். அடுத்தது இங்கே பாருங்கள் திருதம். என்ன அனுதிருதம், அடுத்த திருதம். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் லகு. இந்த 3 தான் இப்போ இதில் பார்த்தோம். லகு திருதம் அனுதிருதம். சரியா பிள்ளைகளே? பாருங்கோ, புரை வடிவம் அனுதிருதம். அடுத்தது திருதம். அடுத்தது லகு. இந்த 3 தான் நாங்கள் பார்த்தோம். அனுதிருதம், திருதம், லகு. அனுதிருதத்துக்கு 1 அட்சரம், திருதத்துக்கு 2 அட்சரம், லகுக்கு
அவற்றின் ஜாதி பேதத்திற்கேற்ப எண்ணிக்கை மாறுபடும். இவற்றில் வரக்கூடிய வினாக்களையும் நாங்கள் பார்த்து விட்டோம். அதான் சொன்னேன், லகுவின் 5 ஜாதிகளும் தான் இவ்வாறு அமைந்திருக்கும். பாருங்கள், இது ஒரு பூ வடிவம். லகுவின் அடையாளம் திஸ்ர லகு, சௌஸ்ர லகு, கண்ட லகு, மிஸ்ர லகு, சங்கின்ன லகு. 1 2 3 4 5 இதழ்களும் 5 இதழ்களையும் 5 லகுவும் காணப்படுகின்றது. அடுத்ததாக பாருங்கள், நாங்கள் இந்த தாளங்களை பற்றி பார்க்கின்றோம். அதாவது ஆதிதாளம், ரூபக தாளம். ஆதிதாளம், இந்த ஆதிதாளம் நீங்கள் கூடுதலாக பாட்டுகளில் பார்த்திருப்பீர்கள். ஆதிதாளம், இந்த ஆதிதாளத்திற்கு இன்னும் ஒரு பேர் திரிபுட தாளம். இதில் காணப்படுகின்றது என்ன? ஆதிதாளம். இந்த ஆதிதாளத்துக்கு இன்னும் ஒரு பேர் திரிபுடை தாளம். இந்த ஆதிதாளத்தில் வரும் அங்கங்கள், இந்த ஆதிதாளத்தில் வார அங்கம் நாங்கள் இப்போ இதற்கு முதல் தான் பார்த்த நாங்கள் என்னென்ன அங்கங்கள் இருக்கின்றது. லகு இருக்குது, திருதம் இருக்குது, அனுதிருதம் இருக்குது. அதுலேயும் பார்த்த நாங்கள் இந்த 3 அங்கங்களும் ஜம்பை தாளத்தில், அதாவது சப்த தாளங்களில் வர்ற, சப்த தாளங்கள்டா 7 தாளங்கள். இந்த சப்த தாளங்களில் வார ஜம்பை தாளத்தில் மட்டும்தான் 3 அங்கமும் வருகின்றதா. அதாவது அனுதிருதம், இந்த அனுதிருதம் என்ற அங்கம் ஜம்ப தாளத்தில் மட்டும்தான் வருகுது. அனுதிருதம், திருதம், லகு, இதுதான் அங்கங்கள். இந்த அங்கங்கள்லாம் எவ்வாறு இந்த தாளங்களில் வருகின்றது? இந்த 3 அங்கங்களும், திரி என்றால் 3, இந்த 3 அங்கங்களும் இந்த எவ்வாறு இந்த தாளங்களில் வருகின்றது? எங்களுடைய சங்கீதத்திற்கு தாளம் முக்கியமானது. சுருதி தாய்க்கு சமன், தாளம் தந்தைக்கு சமன். அப்போ இந்த தாளம் இந்த அங்கங்களில் எவ்வாறு வருகின்றது? இந்த தாளத்தை, இந்த அங்கங்களை வைத்து கொண்டு தான் நாங்கள் தாளம் போடுகின்றோம். அப்போ எவ்வாறு வருகின்றது? இந்த தாளங்களில் இந்த அங்கங்கள் எவ்வாறு வருகின்றது என்றுதான் நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ இந்த ஆதி தாளத்தை எடுத்தோம் சொன்னால் லகு, திருதம், திருதம். இந்த ஆதி தாளத்தில் 2 அங்கங்கள் வருகின்றது. ஆனால் திருதம் 2 தரம் வரும். நீங்கள் யோசிக்கலாம், என்னடா 2 அங்கம் 3 போட்டு இருக்கின்ற, நான் 2 அங்கம். 2 அங்கம் வரும், ஆனால் அதில் திருதம் 2 தரம் வருகின்றது. லகு, திருதம், திருதம் என்றுதான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. லகு ஒற்றை செங்குத்துக்கோடு, வட்ட வடிவம்தான் திருதம். இப்போ இவ்வாறு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இங்கே லகு, இந்த திருதம் 2 தரம் வரும் பாருங்கள். லகு, திருதம், திருதம் என்று வரும். லகு பாருங்கள், லகு, திருதம், திருதம் இவ்வாறு வரும். இந்த ஆதிதாளத்தின் அங்கம் இவ்வாறு அமைந்திருக்கும். இதை பார்த்தால் உங்களோட மனதில் பதிந்து விடும். லகு, திருதம், திருதம் பாருங்கள். அப்போ ஒரு ஆதிதாளத்தின் அங்கங்களை நீங்கள் இவ்வாறு காட்சிப்படுத்தி வைக்கலாம். ஆதிதாளம் என்று போட்டுட்டு இப்படி இந்த அங்கங்களை காட்சிப்படுத்தி விடலாம். அப்போ இதன் அச்சரத்தை பார்ப்போம். அப்போ ஆதிதாளம் என்று சொல்லிக்க இந்த லகு அந்த ஆதிதாளத்தும் லகு 1 2 3 4. இங்கே ஒரு தட்டும் 1 2 3 விரல் எண்ணிக்கையும் வருகின்றது. நாங்கள் லகு எவ்வாறு போடுவது என்று பார்க்கும்போது பார்த்த நாங்கள்
ஒரு தட்டும் விரல் எண்ணிக்கையும். லகுவின் ஜாதிக்கேற்ப அவற்றின் எண்ணிக்கை மாறுபடும். அப்போ இந்த ஆதி தாளம் எவ்வாறு போடுவது என்று சொன்னால் 1 2 3 4 5 6 7 8 8 அட்சரம் வருகின்றது. லகுண்ட எண்ணிக்கை 4 வருகின்றது. 1 2 3 4. அப்போ லகுண்ட எண்ணிக்கை மொத்தமாக எத்தனை? 1 2 3 4 4 எண்ணிக்கை வருகின்றது. ஆகவே சதுஷ்ட லகு இந்த ஆதி தாளத்திற்கு வருகின்றது. 5 லகு என்று சொன்னால் அதில் சதுஷ்ட லகு தான் இந்த ஆதி தாளத்திற்கு வருகின்றது. அப்போ 4 அங்கால 2 திருதம் 1 2 3 4 வரும். அப்போ 1 2 3 4 5 6 7 8. அப்போ ஆதி தாளத்தில் எத்தனை அட்சரம் வருகின்றது என்று சொன்னால் 8 அட்சரம் வருகின்றது. அப்போ ஆதி தாளம் இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதனை நீங்கள் குறிப்பதாக இருந்தால் குறித்து கொள்ளலாம். ஆதி தாளத்திற்கு இன்னும் ஒரு பெயர் திரிபுடை தாளம். அதாவது இந்த திரிபுடை தாளம் சப்த தாளத்தில் கூறப்படுகின்றது திரிபுடை தாளம். அடுத்ததாக இந்த ஆதி தாளத்தில் வரும் அங்கங்கள் எவை என்று கேட்கப்பட்டால் லகு திருதம் 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 2 தரம் நீங்கள் எழுத வேண்டும், குறிப்பிட வேண்டும். ஒரு திருதம் மட்டும் போட்டுட்டு விட இயலாது. அது அப்போ ஆதிதாளமாக வராது. ஆதிதாளத்தின் அங்கங்கள் எவை என்றால் லகு திருதம் 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 2 தரம் வர வேண்டும். அப்பொழுதுதான் அது ஆதிதாளம் என்று குறிப்பிடப்படும். அதாவது லகு தட்டி விரல் எண்ணுவீங்கள், திருதம் திருதம் 2 தரம் திருதம் வரணும். அப்போ 1 2 3 4 5 6 7 8. ஆதிதாளத்தில் எத்தனை அட்சரங்கள் உள்ளன? 8. அட்சரம் என்றால் என்ன? தாளத்தின் கால அளவை நாங்கள் எண்ணுறது, அந்த அட்சரத்தை எண்ணுறது. பாட்டின் கால அளவை அனுசரித்து கையினாலோ கருவியினாலோ தட்டுவது தான் தாளம். என்ன? பாட்டின் கால அளவை அனுசரித்து கையினாலோ கருவியினாலோ தட்டுறது தான் தாளம் என்று படித்த நாங்கள். அப்போ இங்கே நாங்கள் இந்த கால அளவை தான் போடுகின்றோம். லகு 1 2 3 4 5 6 7 8. அப்போ ஆதிதாளத்தின் அட்சரம் எத்தனை என்று கேட்டால் மறக்கக்கூடாது நீங்கள் 8. அங்கம் என்ன என்று கேட்டால் லகு திருதம் திருதம். லகுவின் அடையாளம் எது என்று கேட்டால் ஒற்றை செங்குத்து கோடு. திருதத்தின் அடையாளம் எது என்று கேட்டால் வட்ட வடிவம். அடுத்ததாக பாருங்கள் ரூபக தாளம். இந்த ரூபக தாளமும் சப்த தாளங்கள் 7 தாளங்களில் ஒன்றாக காணப்படுகின்றது. பாருங்கள் ரூபக தாளம் எவ்வாறு அமைந்திருக்கும் என்று. இந்த ரூபக தாளத்தின் அங்கம் திருதம் லகு. திருதம் லகு. அதாவது இந்த ரூபக தாளத்தின் அங்கம் எவ்வாறு வரும் என்று சொன்னால் திருதம் லகு என்று வரும். சப்த தாளங்களில் இந்த ரூபக தாளம் வருகின்றது. அங்கே சதுஷ்ட லகு வருகின்றது. அதாவது சப்த தாளங்களில் வர்ற ரூபக தாளத்தில் சதுஷ்ட லகு குறிப்பிடப்பட்டு தான் அங்கே வருகின்றது. குறியீடு லகுவுக்கு பக்கத்தில் சதுஷ்ட லகுன்னு சொல்லியிருக்க, இந்த லகுவுக்கு பக்கத்தில் திஷ்ட லகு என்றால் 3 குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது இந்த ஒற்றை செங்குத்து கோட்டுக்கு பக்கத்தில் 3 குறிப்பிடப்பட்டிருந்தால் அது திஷ்ட லகு. சதுஷ்ட லகு என்று சொன்னால் அந்த ஒற்றை செங்குத்து கோட்டுக்கு பக்கத்தில் 4 குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்போ உங்களுக்கு இங்கே பாருங்கள்
லகு இந்த சௌச லகு பக்கத்தில் 4 குறிப்பிடப்பட்டிருந்தால் திருதத்துக்கு 1 2 எண்ணிக்கை அங்கால 1 2 3 4 என்று எண்ணப்படும். அதாவது திருதம் லகு 1 2 3 4 5 6. ரூபதாளம் திருதம் லகு திருதம் வந்து 1 2 பிறகு விரல் என்றது சதுஷ்ட லகு 1 2 3 4 வரும். அப்போ 2 4 இங்கே 1 2 திருதத்துக்கு 2 லகு 4 4 2 6 அச்சரங்களை உடையது இந்த ரூபக தாளம். பாதி தாளம் பார்த்தோம், ரூபக தாளம் பார்த்தோம். இந்த தாளங்களில் வர்ற அங்கங்களை பற்றி தான் நாங்கள் அதுக்கு முன்பு திரியாங்கம் என்று பார்த்தோம். அதற்கு முதல் பார்த்த நாங்கள் நிபந்தம் அணிபந்தம். நிபந்தம் அணிபந்தம் தாள கட்டுப்பாட்டுக்குள் அடங்கும் உருப்படி நிபந்தம், தாள கட்டுப்பாட்டுக்குள் அடங்காத உருப்படி அணிபந்தம். அடுத்ததாக பார்த்தோம் திரியாங்கங்கள். திரியாங்கங்கள் என்று சொன்னால் திரி என்றால் 3 அங்கம், திரி சக அங்கம் திரியாங்கம் 3 அங்கங்களையும் குறிப்பிடப்படுகின்றது. அந்த 3 அங்கங்களும் எவ்வாறு வகையான தாளங்களில் வருகிறது என்று சொல்லி பார்க்க நாங்கள் பார்த்தோம் ஆதிதாளம். இந்த ஆதிதாளத்தில் எவ்வாறான வினாக்கள் என்று பார்த்து நாங்கள் அடுத்ததாக ரூபதாளம் பார்த்தோம். அடுத்ததாக பார்க்க போகின்றோம் ஏகதாளம். இந்த ஏகதாளம் வந்து சப்ததாளங்களில் வருகிற ஒரு தாளம்தான். இந்த ஏகதாளத்துக்கு ஒரு அங்கம் மட்டும்தான் வருகின்றது. ஏகதாளத்தில் ஒரு அங்கம் மட்டும்தான் வருகின்றது. அதாவது லகு மட்டும்தான் வருகின்றது. இந்த லகுவின் அடையாளம் ஒற்றை செங்குத்து கோடு ஏகதாளம். அப்போ இதில் வினா வருமாக இருந்தால் ஒரு அங்கத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளும் தாளம் எது? ஏகதாளம். இந்த ஏகதாளத்தில் வந்து தட்டி விரல் எண்ணுவது. அப்போ சதுஷ்ட லகு ஒற்றை செங்குத்து கோடும் 4 போட்டிருந்தால் 1 2 3 4. அப்போ இதனுடைய எண்ணிக்கை வந்த அச்சரம் 4. அதாவது ஏகதாளம். ஒரு அங்கத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளும் தாளம்தான் ஏகதாளம். இதில் இந்த ஆதிதாளம், ரூபதாளம், ஏகதாளம் இவற்றிற்கான வினாக்கள் தான் நான் கூறப்பட்ட வினாக்கள் இங்கே காணப்படுகின்றது. மேலோட்டமாக திரும்பவும் நீங்கள் வேண்டுமென்றால் பார்த்து கொள்ளலாம். அதாவது திரியாங்கங்கள். திரியாங்கங்கள் என்றால் என்ன? 3 அங்கங்கள் தான் திரியாங்கம் என்று அழைக்கப்படும். அல்லது அதை மாறியும் வரலாம். அனுதிருதம், திருதம், லகு இவற்றினை எவ்வாறு அழைக்கப்படும் என்றால் திரியாங்கங்கள். அடுத்ததாக லகுவின் அடையாளம் ஒற்றை செங்குத்து கோடு. லகுவின் அட்சரம் வந்து ஜாதி பேதத்திற்கு அமைய விரல்கள் எண்ணிக்கை மாறுபடும். அடுத்ததாக திருதம். திருதத்தின் அடையாளம் வந்து வட்டம். அந்த திருதத்தின் அட்சரம் வந்து தட்டி திருப்புறாப 2. அனுதிருதத்தின் அடையாளம் பிறை வடிவம். அனுதிருதத்தின் அட்சரம் 1. அடுத்ததாக 3 அங்கங்களையும் எடுத்துக்கொள்ளும் தாளம் ஜம்பை தாளம். அடுத்ததாக சப்த தாளங்களில் ஒரு அங்கத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளும் தாளம் ஏகதாளம். அடுத்ததாக நீங்கள் இதில் ஒரு ஜம்பை தாளத்தில் மட்டும் சப்த தாளங்களில் ஜம்பதாளத்தில் மட்டும் வரும் அங்கம் எது என்றால் அனுதிருதம். அதாவது திரியாங்கத்தில் வர 3 அங்கங்கள்லையும் அந்த சப்ததாளத்தில் ஜம்பதாளத்தில் அனுதிருதம் மட்டும்தான் அந்த ஜம்பதாளத்தில் வருகின்றது. மற்ற எந்த தாளத்திலையும் அது வரவில்லை. ஆகவே ஜம்பதாளத்தில் மட்டும் காணப்படும் அங்கம் வந்து அனுதிருதம். ஆகவே நாங்கள் இன்றைய வகுப்பில் சமய சடங்குகளில் பயன்படுத்தப்படுற
இசைக்கருவிகள் பற்றி பார்த்தோம். இப்போ அவற்றிற்கான வினாக்கள் வந்தாலும் நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கணும். அடுத்ததாக நாங்கள் இந்த அரும்பத விளக்கத்தில் நிபந்தம், அநிபந்தம், திரியாங்கம், ஆதிதாளம், அடுத்ததாக ரூபகதாளம், அடுத்தது ஏகதாளம், இவற்றையும் பார்த்தோம். இவற்றிற்கான வினாக்களையும் பார்த்தோம். ஆகவே நாங்கள் இத்துடன் இன்றைய வகுப்பை நிறைவிற்கு கொண்டு வருவோம். வணக்கம் பிள்ளைகளே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.